ஏய், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் வெளியே கொண்டு வாங்க. எவளையும் விட்டுறாதீங்க. போங்க. இவ்வளவு ஏன்டா எடுத்துட்டு வந்தீங்க? ஏய், கண்டிப்பா இவ இல்ல. இவளுக்கு அவ்வளவு தைரியம் இல்லடா. இவ்வளவுனா? ஏய், நீ தானடி சுஜாதா? நான் இல்லங்க. இது பழைய கோட்டையா இருந்தா உன்னை விட்டுருக்க மாட்டான். நான் செஞ்ச சத்தியம் தான் உன்னை காப்பாத்துச்சு. போய் அம்மனுக்கு ஒரு கோழிய பலி கொடு, உன்னை காப்பாத்தினதுக்காக. என்ன புரிஞ்சுதா? சுஜாதா, நான் சொல்றத கேளு. நீ போனா கண்டிப்பா உனக்கு கொன்றுவான். என்னடி சுஜாதா, கேஸ் கொடுக்கும்போது உனக்கு இருந்த தைரியம் இப்போ என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு இல்லையா? இப்ப நீ என் முன்னால வரல, அதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. இந்த பையனை இங்கே கழுத்தறுத்து கொன்னுடுவேன். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடி. சுஜாதா, வேண்டாம். சொன்ன கேளு. நில்லு சுஜாதா. நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த அற்புதமான பூ இவ தாண்டா. நான் மனசுல நினைக்கிற பொண்ணு, என்ன கொல்ல நினைக்கிற பொண்ணு ஒண்ணுதானா? ஈஸ்வரா, சூப்பர்டா உன் டிராமா. யாரு கொல்ல போறாங்கன்னு இப்ப பாருடா. இவதாண்டா என் கதாநாயகி. பேரு சுஜாதா. உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்த தேவதை. நீ இவங்களை காப்பாத்த நினைக்கிற, ஆனா உன்னை காப்பாத்த எவனும் வரல. பாத்தியா? உன் கண்ணை திறந்து பாருடி. எல்லாரும் உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு. உன் துணிய மொத்தமா எப்ப அவுக்க போறன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், உங்க ஆசைய உடனே நிறைவேத்துற. நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க. இவ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இதே இடத்துல பார்க்கலாம். நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவளை எங்கே சாகடிப்பேன். ஆடி. உன் அப்பா அம்மா எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ தெரியலம்மா. அவன் கையில மாட்டியும் உன் உயிர் போகாம இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல நீங்க இருந்து உயிரை விட்டுட வேணாமா? நீங்க இருந்து எங்கேயாவது போயிடுமா? நான் உயிர் பொழிச்சதே என்னுடைய அதிர்ஷ்டத்தால இல்ல, அவனுடைய பலவீனத்தால. அது தெரிஞ்சதுனால எந்த பொண்ணுக்கும் எந்த ஆபத்தும் வராது. ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் மட்டும் வேணும். மானம் போயிடும், கற்பு போயிடும்னு எந்த பயமும் இல்லாம அவன் முன்னாடி தைரியமா நிக்கணும். அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அவனுடைய பலவீனம். நீங்க எல்லாரும் இங்க என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி அவனால பாதிக்கப்பட்டவங்களை நீங்க பார்க்க போயிருக்கீங்களா? இப்ப நீங்க வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற தைரியம். இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம், கோட்டையோட கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம். ஒரே ஒரு தடவை நீங்க தைரியமா இருங்க. அந்த தைரியமே உங்களுக்கு ஆயுதமா மாறி இந்த நரகத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே ஒரு தடவை யோசிங்க. பயம் அப்ப எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கே புரியும். உழைச்சு ஓடா போன இந்த கையை எதிர்த்து குரல் கொடுத்து பாருங்க. அப்ப நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கடவுள் நேரடியா வருவாருங்கிறதெல்லாம் நிச்சயம் நடக்காத காரியம். தைரியம் இருந்தா நமக்கு நாமளே கடவுளா இருக்க முடியும். எதுக்கு இந்த பயம்? சித்திரவதை செஞ்சு கொன்னுடுவான்னா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நிச்சயம் சாக போறவங்க தான்.
ஆனா நம்ம அந்த தைரியத்தோட இறந்து போனோம்னா நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு தடவை நீங்க கோட்டி எதிர்த்து பாருங்க, அவன் தைரியம் என்னன்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சு போயிடும். சுஜாதா உயிரோட தாண்டா இருக்கா. செத்துட்டான்னு நாம தான் தப்பா நினைச்சிட்டோம். அவளை யாரோ காப்பாத்தி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். கோவம், பகை, வெறி அவளை ரொம்ப சீக்கிரமாவே குணப்படுத்திடுச்சுடா. அவ பொழைச்சது மட்டும் இல்ல, ஜனங்க எல்லாரையும் தூண்டிவிட ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீயே தெரிஞ்சுக்க. நீ சொன்ன மாதிரியே அவங்க என்ன செஞ்சாலும் நான் தைரியமா இருந்தேன். ஆனா அவங்க அவங்க எல்லாருமா சேர்ந்து என்னோட சந்தோஷத்தையே அழிச்சிட்டானுங்க, என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டானுங்க. சாமி, அந்த பொண்ணு இங்கதான் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அது எனக்கு தெரியும்டா. அவ என்னோட ஆசைக்கு எனக்கு சாக மாட்டா. அந்த ஆசை நிச்சயமா நடக்காது சாமி. உங்களால எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதான் சாமி, உன் வீக்னஸ் என்னங்கிறத அவன் முழுசா புரிஞ்சுக்கிட்டா. என்ன அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல அந்த பொண்ணை கொல்லுங்க. அவ உயிரோடு இருக்கவே கூடாது. கொன்னுட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா என்னோட ஆசை தீராதே. தீராத ஆசையோட இருக்கிற நான் உயிரோடவே பேய் ஆயிடுவேன். எங்கடா இருக்காவ? வாடி. ஏண்டி, உன்னை ரேப் பண்ண முடியலன்னு ஊர் முழுக்க தண்டோரா அடிச்சு சொல்றியாம, உன்னை இதே இடத்துல நான் ரேப் பண்றேன்டி. பயப்பட மாட்டியா? இத்தனை பேர் பார்க்கும் போதே உன் துணியை அவுத்து போடுவேன். கேட்கப்பட மாட்டியா? அப்போ அந்த ரூம்லன்றதுனால செய்யன்னு சொல்லிட்ட. இப்ப சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இப்போ உனக்கு இருக்கா? சொல்லுடி. நாய்களா, திமிராடா, உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா? மரியாதையா பின்னால போங்க. வாங்கடா. சகல சக்தி ஒன்று கூடி எழுகிறதே எழுகிறதே. என்னடா கேட்கலையா? செவிடாயிட்டீங்களா? என்னைய எதிர்க்க துணிஞ்சிட்டீங்களா? ஒவ்வொருத்தனையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எறிங்கடா. நாம யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுங்க. அதனாலே எரியும் நெருப்பு உயிர் வானில் அது மோதும். ஆக்ரோஷம் எறும்பும் கூட யானையாக உருமாறும். உனக்கு ஆயுதம் விழித்தால் வெற்றி வசம். அவனுங்கெல்லாம் வெறியில இருக்காங்க. இவங்க கொடுத்த தைரியத்துல கொலை வெறியில இருக்கிறானுங்க. இந்த பொண்ணை தயவு செஞ்சு விட்டுருங்க சாமி. கோயிலா சாமி, கேளுங்க. முருகா, முருகா, என்ன சாமி? அப்படியா?
என்ன சாமி இது சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே? கட்டுங்க, உட்காருங்க, உட்காருங்க சாமி. முருகா, அவளை கொன்னு போட்டுருணும்டா. எனக்கு நிம்மதி இல்லாம செஞ்சிட்டா. யாரா அவ? இவ்வளவு நாள ரேப்புன்றத ஒரு ஆயுதமா வச்சிருந்தேன். இப்ப அந்த ஆயுதத்தை என் பக்கமாவே திருப்பிட்டா. அவளை கொன்னாகணும். அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் சாமி. அதான் உங்ககிட்ட இருந்து நழுவிடுச்சு. என் கையால சாகாம அவ உயிர் பிழைச்சது அவ அதிர்ஷ்டம் இல்லடா, அது துரதிருஷ்டமாகணும். கோரமா சாகறதுக்கு தாண்டா அவ உயிர் பிழைச்சிருக்கா. போய் அவளை தூக்கிட்டு வாங்க. இன்ச்சா நானே அவளை வெட்டணும். அது வரைக்கும் என்னோட வெறி அடங்காதுடா. சாமி, அவளை நான் கொண்டு வரேன். அவளை நீங்க தான் கொள்றீங்க. அது கண்டிப்பா நடக்கும். எந்த வழியா கொண்டு வருவ? எல்லா வழியும் மூடிடுச்சடா. சாமி, சில விஷயங்களை சாணக்கிய தந்திரத்தால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சாமி.